ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் கீர்த்திதரன். நான் எப்படி டிஎன்பிசி ஏஇ வந்து ஜிஎஸ் படிச்சுன்னு சொல்ல வந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இப்போ டிஎன்பிசி ஏஇக்கு வந்து தனியாக நான் ஜிஎஸ் படிக்கல. நான் டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 படிச்சதுனால எனக்கு அந்த அந்த சிலபஸே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டேன். ஆனாலும் வந்து ஒரு 40 days to 2 months அது ரொம்ப போதும் நம்ம வந்து ஏஇக்கு ஜிஎஸ் படிக்கிறதுக்கு. ஏன்னா இப்போ வெயிட்டேஜ்னு ஒன்று கொடுத்துட்டாங்களே, ஸோ அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எது வெயிட்டேஜ் படி படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் படிக்கிறது வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து மேக்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மேக்ஸ் 25/25க்கு வந்து நீங்கள் அடிக்க ட்ரை பண்ணுங்கள். 25/25லாம் அட்லீஸ்ட் 22. ரெண்டாவது வந்து இப்போ 8th யூனிட்னு ஒன்று இருந்தது, அதை தூக்கிட்டு இப்போ யூனிட் மாற்றிட்டாங்க. ஆனால் சிலபஸ் அதே தான். மூணாவதாக வந்து நீங்கள் வந்து பாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நாலாவதாக வந்து இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட்ன்ற யூனிட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபஸ்ட்டு நான் பாலிட்டி எப்படி படிக்கணும்னு சொல்லிடுறேன். பாலிட்டியை வந்து நீங்கள் வந்து 2 பேசஸில் படிக்கணும். எப்படின்னா, ஒன்று அமெண்ட்மெண்ட், இன்னொன்று ஆர்டிகல்ஸ். ஓகே, அமெண்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் மொத்தமாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. வெறும் இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ், லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸை மட்டும் படிங்க. ஏன்னா அது ஒரு 106 அமெண்ட்மெண்ட் இருக்கும். அது எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸு அந்த மட்டும் படிங்க. அப்புறம் லேட்டஸ்ட்டாக ஏதாவது பார்லிமெண்ட்டில் அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை பாருங்கள். ரெண்டாவது ஆர்டிக்கலை வந்து 465 ஆர்டிக்கலும் நம்ம படிக்கணும் அவசியம் கிடையாது. சிலபஸில் என்னென்ன தேவையோ அது மட்டும் படித்தா போதும். நீங்கள் பாலிட்டியை வந்து 7 சாப்டராக பிரிச்சுடுங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் ப்ரியாம்பிள் அண்ட் பேசிக் ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, ப்ரியாம்பிளில் வந்து நீங்கள் வந்து எல்லா ஒரு வார்த்தையும் எல்லா மீனிங்கும் படிக்கணும் அவசியமே கிடையாது. அந்த ப்ரியாம்பிளில் வந்து என்ன வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க, ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த வார்த்தையை ரெகுலராக கேட்டுனே இருப்பாங்க. அது என்ன அமெண்ட்மெண்ட்டு, அது என்ன அதில் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்து சைலண்ட் ஃபீச்சர்ஸில் வந்து அது ஒரு 26 பாயிண்ட் இருக்கும். ஆனால் ரெகுலராக நம்ம டிஎன்பிசியில் வந்து சைலண்ட் ஃபீச்சர்ஸில் வந்து அது அந்த பாயிண்ட்ஸ்லாம் கேட்குறது கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன கேட்பாங்கன்னா, 2 விஷயம் ரெகுலராக கேட்குறாங்க. என்னென்னா ஷெடியூல்ஸு, 12 ஷெடியூல்ஸில் மேட்ச் த ஃபாலோயிங் கேட்பாங்க. ரெண்டாவது வந்து பாரோயிங், அதான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து வெளியேருந்து பாரோ பண்ணியிருப்பாங்களே, சில யூஎஸ்லேருந்து ரைட்ஸ் எடுத்திருப்பாங்க, டியூட்டிஸ் வந்து ரஷ்யாவிலேருந்து எடுத்திருப்பாங்களே, அந்த மாதிரி பாரோயிங்ஸு அது மட்டும் படிங்க, வேறு எதுவுமே படிக்க தேவையில்ல. மூணாவது சாப்டர் என்ன படிங்கன்னா, ஆர்டிகல் 51 ஆர்டிகல் 1 to 51A இது வரைக்கும் இருக்கிற ஃபுல் ஆர்டிகல்ஸை படிக்கணும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பியும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் இது ரொம்ப முக்கியம் கொடுங்க. முக்கியமாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு, இதோட ஆர்டிகல்ஸ் அண்டு வெறும் அமெண்ட்மெண்ட்ஸ் இது மட்டும் படிங்க. ஒரு 2 வாட்டி படித்தாலே இது வந்துடும். மூணாவதாக வந்து நீங்கள் என்ன படிக்கணும்னா, நாலாவது என்ன படிக்கணும்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் படிக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்கள் எந்த ஆர்டரில் படிக்கணும்னா, ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் படிக்கணும். பிரசிடென்ட்டு, அதோட ஆர்டிகல், அதோட பவர்ஸு. அப்புறம் பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸு இது சேர்ந்தே படிங்க. ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே இதில் தான் இருக்கும். ஏன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை த பிரைம் மினிஸ்டர், ஸோ அதனால் அதை அப்படியே படிச்சிருங்க. மூணாவதாக வந்து ராஜ்யசபா, லோக்சபா. நாலாவதாக வந்து ஸ்பீக்கர்ஸ், இது மட்டும் படிங்க. ஆக்சுவலாக இதை நீங்கள் சென்ட்ரல் படிச்சிட்டிங்கன்னா அது டிக்டோவாக அப்படியே ஸ்டேட்டுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் பிரசிடென்ட் படிச்சிங்கன்னா இங்கே கவர்னர், அங்கே பிரைம் மினிஸ்டர் படிச்சிங்கன்னா இங்கே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸு, அங்கே வந்து ராஜ்யசபா படிச்சிங்கன்னா இங்கே வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அங்கே வந்து லோக்சபா படிச்சிங்கன்னா இங்கே ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அங்கே லோக்சபா ஸ்பீக்கர், இங்கே வந்து அசம்பிளி ஸ்பீக்கர், அங்கே ராஜ்யசபா சேர்மன், இங்கே வந்து இங்கே வந்து கவுன்சில் சேர்மன். இது வந்து பேரலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆர்டிக்கலே வந்து அங்கே என்ன படிக்கிறீங்களோ அதுக்கு +89 போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஆர்டிக்கலும் ஒரே மாதிரி ஆர்டிக்கல் தான் வரும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 200 ஆர்டிகல்ஸ் வந்து நீங்கள் வந்து இது வரைக்கும் படிச்சிடுவீங்க. ஆனால் பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், ராஜ்யசபா, லோக்சபா இது மட்டும் நல்லா தொடர்பு பண்ணுங்க. அடுத்தது வந்து நம்ம வந்து பஞ்சாயத்து, அதாவது லோக்கல் பாடிஸில் அவங்க முனிசிபாலிட்டி வரைக்கும் மோஸ்ட்லி கேட்டதே கிடையாது. வெறும் பஞ்சாயத்து ராஜ் தான். பஞ்சாயத்து ராஜ் மட்டும் பாருங்கள், அதோட ஹிஸ்ட்ரி, எங்கே அமெண்ட் பண்ணாங்க, என்னென்ன இது ப்ரொவிஷன்ஸ், இது மட்டும் பாருங்கள். ஓகேவா? அப்புறம் 5வது சாப்டர் என்ன பண்ணிக்கணும்னா, நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் இதோட ப்ரொவிஷன்ஸ் மட்டும் பாருங்கள். சுப்ரீம் கோர்ட்டில் என்ன இருக்குது, ஹை கோர்ட்டில் என்ன இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டோட டியூட்டிஸ் என்ன, அது ஆர்டிகல்ஸ் என்ன, ஹை கோர்ட்டோட டியூட்டிஸ் என்ன, அது ஆர்டிகல்ஸ் என்ன, கம்பேரிட்டிவ் பாருங்கள். ஹை கோர்ட்டுக்கு என்னென்ன பவர் இருக்குது, இவங்களுக்கு என்னென்ன பவர் இருக்குது, அதை மட்டும் கம்பேர் பண்ணி படிங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. அதுக்கடுத்தது வந்து கான்ஸ்டியூஷன் பாடிஸ்னு இருக்கும். கான்ஸ்டியூஷன் பாடிஸ், நான் கான்ஸ்டியூஷன் பாடிஸு. அந்த கான்ஸ்டியூஷன் பாடிஸில் நீங்கள் வெறும் எலெக்ஷன் கமிஷன் மட்டும்தான் படிக்கணும்.
எலெக்ஷன் கமிஷனோட ஒர்க்கு அதோட ப்ரொவிஷன்ஸ் அவ்வளோதான். மோஸ்ட்லி அந்த ஒரு 10 கமிட்டி கொடுத்துருப்பாங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு. இப்போ டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் நடக்குதுல்ல, ஸோ டீலிமிட்டேஷனை பற்றி இவங்க வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து நான் கான்ஸ்டியூஷனல் பாடி. பாடியில் நமக்கு எல்லாமே எல்லாமே கிடையாது. ஒரு முக்கியமான ஆன்டி கரப்ஷன்ஸ் அது மட்டும் தான் நமக்கு. ஆன்டி கரப்ஷன்ஸில் வந்து லோக்பால், லோக் ஆயுக்தா, ஆர்டிஐ அந்த மாதிரி அந்த மட்டும் தான் பார்க்கணும். அதில் ரொம்பலாம் படிக்க தேவையில்ல. ஆன்டி கரப்ஷன்ஸ் ஆக்ட் இருக்கும், ப்ரிவென்ஷன் ஆஃப் ஆன்டி கரப்ஷன் ஆக்ட்டு, அப்புறம் லோக்பால், லோ ஆயுக்தா ஆக்ட்டு, ஆர்டிஐ ஆக்ட்டு, அந்த ஆக்டோட இயர். ரொம்ப ப்ரொவிஷன்ஸ்லாம் படிக்கணும் அவசியம் கிடையாது. முடிஞ்சால் யார் அப்பாயின்ட் பண்ணாங்க அவளை மட்டும் தெரிஞ்சுங்க. மோஸ்ட்லி எல்லாத்தையும் வந்து பிரசிடென்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுவார். ஸ்டேட்டில் கவர்னரு, நேஷ்னலில் பிரசிடென்ட். இது மட்டும் எப்பவுமே ரெகுலராக நடக்கிற விஷயம். இவ்வளோ படித்தா போதும் மேடம் சார், இந்த மாதிரி இதுக்கு படித்தா போதும் பாலிட்டிக்கு. மோஸ்ட்லி அதை தாண்டி கேட்க மாட்டாங்க. பாலிட்டிக்கு நீங்கள் படிக்க வேண்டிய புக்ஸ் என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸு, 9th 10th புக்ஸு, 11th 12th பொலிட்டிக்கல் சயின்ஸு. வெறும் எல்லாத்தையும் படிக்கணும் அவசியம் கிடையாது. வெறும் சிலபஸில் இருக்கிறது மட்டும் பாருங்கள். நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு வந்து லக்ஷ்மிகாந்த் பாலிட்டி புக்னு ஒன்று இருக்கும். அந்த லக்ஷ்மிகாந்த் பாலிட்டி புக்கில் ஓவரலாக பாருங்கள் எது தேவை. மொத்தம் கதையாக மெயின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுதான் தேவையில்லை. நம்மளுக்கு தேவையான ஃபேக்ட் எப்படி இருக்குதோ அது மட்டும் படிங்க, வேறு எதுவும் பார்க்காதீங்க. ஓகேவா? ஏன்னா வந்து பாலிட்டின்றது பெரிய கான்ஸ்டியூஷன், ரொம்ப பெரிய ஒரு சாப்டர். நம்ம எவ்வளோ மினிமைஸ் பண்ணி நம்ம எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி படித்தா மட்டும் தான் பாலிட்டியை முடிக்க முடியும். ஓகேவா? ஆனால் பாலிட்டியை நீங்கள் வீடியோஸ் பார்த்து இது பண்ணிங்கன்னா ஒரு 5 to 6 days ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். ஏன்னா பாலிட்டி ஒன்ஸ் அது ஃபேக்ட் தான், அது ஈஸியாக பண்ணிடும். ஓகேவா? அடுத்த சாப்டர் வந்து நான் சொல்ல வர்றது வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் சொசைட்டிஸ். ஓகேவா? திருக்குறளில் வந்து நம்ம 6th to 12th புக்கு இருக்குது. ஓகேவா? அந்த புக்கில் இருக்கிற வெறும் திருக்குறள் மட்டும் படிங்க. அது இல்லைன்னா சொல்லுங்கள், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து லிங்க் அனுப்புகிறேன், இல்லை பிடிஎஃபாக வந்து அதை அனுப்பிச்சி விட்றேன். ஓகேவா? அதோட லிங்க் இல்லை ட்ரைவ் எதாவது அனுப்பிச்சி விட்றேன். அது மட்டும் படிங்க, வேறு எதுவுமே படிக்காதீங்க. 6th to 12th வெறும் நம்ம சிலபஸில் இருக்கிறது மட்டும் படிங்க. ரெண்டாவதாக வந்து ஆர்கியாலஜி சைட் வந்து மொத்தம் 40க்கு மேலே அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஆர்கியாலஜி சைட்ஸ் தான் ரெகுலராக கேட்பாங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இந்த கரண்ட் அஃபேரில் வரும். கொந்தகை, அப்புறம் வைகை ஆற்று படுகையில் இருக்க அந்த ஆர்கியாலஜி சைட்ஸ்லாம் இருக்குல்ல, அது மட்டும் நல்லா படிங்க. ப்ளஸ் நம்ம ஸ்கூல் புக்கில் இது மட்டும் படிச்சுட்டு போங்க. ஆர்கியாலஜி சைட்ஸ் வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. மூணாவது, இதுதான் இதுக்கப்புறம் தான் வர்றது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் டாபிக். அதாவது ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குல்ல, அது மட்டும் படிக்கணும். ஓகேவா? அது என்னன்னா நம்ம ஸ்கூல் புக் 10th புக்கில் இருக்கும், சில யூடியூப் சேனல்ஸ் இருக்கும், அது வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது வந்து ரோல் ஆஃப் உமன்ஸ் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் தமிழ்நாட்டில். அது எப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு 10 மெம்பர் இருப்பாங்க. ஓகேவா? 10லேருந்து 12 பேர். அந்த 12 பேரோட ரோல்ஸு, அதாவது யாருன்னா சில பேர்லாம் இருப்பாங்க, அஞ்சலி அம்மாள், அம்புஜித்தம்மாள், இவங்களோட, அப்புறம் ஈவிஆர் மணியம்மை, அப்புறம் நாகம்மை, இவங்களாம் சில பேர்லாம் இருப்பாங்க. எதுலேருந்து படிக்கணும்னா, நீங்கள் வந்து வேலு நாச்சியார், குயிலி, அந்த ஸ்டேஜ்லேருந்து லேட்டஸ்ட்டாக வந்த வரைக்கும் படித்தா போதும். ஒரு 15 பேர் இருப்பாங்க. அந்த 15 பேர் எந்தெந்த மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அவங்க ஏதாவது ஒரு அசோசியேஷன் ஆரம்பித்தாங்களா, அது மட்டும் படித்தா போதும். அதுலேருந்து ரெகுலராக ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் ரெகுலராக வந்துனே இருக்கும். அது நல்லா படித்தவங்க. அதேமாதிரி ரோல் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அதுவும் நம்ம ஓரளவுக்கு படிச்சிடணும். ஸ்கூல் புக்கை ஒரு வாட்டி படிச்சிடணும். அதில் ஒரு லெசன் இருக்கும், அது மட்டும் படிங்க. மோஸ்ட்லி அதுலேருந்து 2 கொஸ்டின் 1 கொஸ்டின் வந்துடும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் படிங்க. நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் வந்து எப்பவுமே ஸ்கூல் புக் மட்டும் தான், அதை மட்டும் ஞாபகம் படிங்க. மூணாவது வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியில் வந்து என்னென்னா, ஜஸ்டிஸ் பார்ட்டி நீங்கள் எதுலேருந்து படிக்கணும்னா, நான் பிராமின் அசோசியேஷன் அதுலேருந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஆனால் அதுக்கு முன்னே ஒரு 2 அசோசியேஷன் இருக்கும். மெட்ராஸ் மகாஜன சபா, அது எப்போ ஆரம்பித்தாங்க, யார் ஆரம்பித்தாங்க, அது ப்ரொவிஷன் என்ன. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், அது என்ன, எப்போ ஆரம்பித்தாங்க, யார் ஆரம்பித்தாங்க, அது ப்ரொவிஷன் என்ன. அது மட்டும் பார்த்துட்டு அப்புறம் நான் பிராமின் அசோசியேஷன்லேருந்து அப்படியே அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி எது வரைக்கும் வரணும்னா, இது வரைக்கும் வரணும். நீங்கள் 1937 அது வரைக்கும் பாருங்க. 1937 வரைக்கும் அப்படியே அவங்க என்னென்ன பண்ணாங்க. இப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டி ரூல்னு ஒரு 17 வருஷம் இருக்கும். அவங்க என்ன அந்த டைமில் வந்து யார் என்னென்ன ஆக்ட் போட்டாங்க, அது ரெகுலராக கேட்குறது வந்து எந்த சீஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது அந்த மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, எந்த மினிஸ்டர்ஸ் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியில் எந்தெந்த மாதிரி ஆக்ட் போட்டாங்க, இது மட்டும் ரெகுலராக பாருங்கள். இவங்க ஏதாவது புதுசாக டீமெட்லாம் இருக்காங்க. அப்புறம் அந்த 3 பேர் முக்கியமானது, தியாகராய செட்டி, நடேசனு, அப்புறம் வந்து டிஎம் நாயர். இவங்க 3 பேரை பற்றி கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா ரெகுலராக இந்த 2 சாப்டர் என்னென்ன ஆக்ட், என்னென்ன
ஸ்கீம்ஸ் எடுத்துன்னு வந்தாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி இவங்க எடுத்துன்னு வந்தாங்க. இவங்களோட 3 பேர் இதெல்லாம் ரெகுலராக கேட்பாங்க. இருந்தாலும் ஜஸ்டிஸ் பார்ட்டியை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இது யூடியூப் சேனல்ஸ் இருக்கும், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்னென்ன. 3வது வந்து நீங்கள் படிக்கிறது வந்து பெரியார். பெரியார் வந்து பெரியார் 2 டிவிஷனாக பிரிச்சுங்க. ஒன்று வந்து பிஃபோர் த அதாவது காங்கிரஸ், வித்தின் த காங்கிரஸ், வித்தவுட் காங்கிரஸ். அதாவது காங்கிரஸ் உள்ள அவர் என்னென்ன பண்ணியிருந்தாரு, காங்கிரஸ் பீரியட்ல வந்து அதாவது காங்கிரஸ்ல இருக்கும்போது என்னென்ன பண்ணியிருந்தாரு, காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்த பிறகு என்னென்ன பண்ணாரு. ஓகேவா, காங்கிரஸ்ல இருக்கிற முன்னாடி வரைக்கும் அவர் வந்து அந்த சுதந்திர போராட்டம் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணியிருப்பாரு. வைக்கம் சத்தியாகிரகம் பண்ணியிருப்பாரு. அப்புறம் காங்கிரஸ் வந்து வெளியே வந்து செல்ஃப் ரெஸ்பான்ஸ் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சு அவர் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியில் ஜாயின் பண்ணி திராவிட கழகம்னு மாற்றி அதுலேருந்து அவர் எழுதின புக்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டிங்கன்னா அதுலேருந்து ரெகுலராக ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் வரும். அப்புறம் அண்ணா ஜஸ்டிஸ் பார்ட்டிலேருந்து திராவிட கழகத்துலேருந்து சிஎம் வரைக்கும் படிக்கணும் அவருது. இது வரைக்கும் படித்தா போதும், மேக்ஸிமம் ஒரு 15 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். அதாவது 20 கொஸ்டின்ஸ் 50 கொஸ்டின்ஸ் வேறு எது, அதாவது 15 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம். 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதில் ஒரு 15 கொஸ்டின்ஸ் கட்டாயமாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது வந்து சாப்டர் வந்து இந்தியன் எக்கனாமி அண்ட் தமிழ்நாடு டெவலப்மெண்ட்டு. இந்த சாப்டர் நீங்கள் எப்படி படிக்கிறோன்னா, மொத்தம் இந்தியன் எக்கனாமியில் வந்து நீங்கள் 11th 12th புக்கு, இந்தியன் எக்கனாமியோட 11th 12th புக் மட்டும் படிக்கணும். ஃபுல்லாக படிக்கணும் அவசியம் இல்லை. வெறும் எந்தெந்த டாபிக் இருக்குதோ அது மட்டும் தான். ஆர்பிஐ இருக்குதுன்னா வெறும் ஆர்பிஐ மட்டும் படிங்க, மற்ற எதுவும் படிக்காதீங்க. அந்த மாதிரி படிங்க, ஓகேவா. மோஸ்ட்லி இந்த 11th 12th புக்கில் இருக்கிறதே கவர் ஆகிடும். அப்படி இல்லைன்னா 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஒரு சாப்டர் இருக்கும், 8th லெசன் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. அதில் இருக்கிற ஒரு லெசன் இருக்கும், அந்த லெசன் மட்டும் படிங்க. அதில் மோஸ்ட்லி நித்தி ஆயோக்கு, ஆர்பிஐ, இண்டஸ்ட்ரீஸ், அக்ரிகல்ச்சர் எல்லாமே அதில் கவர் ஆகிடும். அது இல்லாமல் நீங்கள் 11th 12th புக்கில் இருக்கிற எக்கனாமிக்ஸில் என்னென்ன சாப்டர் எங்கெங்கே இருக்குது மட்டும் தேடி படிங்க. அது மட்டும் போதும். மோஸ்ட்லி இந்த வேரியஸ் ஸ்கீம்ஸ் இருக்கும், அந்த ஸ்கீம்ஸும் கேட்டுருவாங்க, ஓகேவா. ஆனால் அதுக்கு இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதோட நம்ம வந்து அடுத்து அதுக்குள்ளேயே இருக்கிற இன்டர்னல் சாப்டர்ஸ் ஒன்று இருக்கும். அதாவது என்னென்னா தமிழ்நாடு டெவலப்மெண்ட்டில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அந்த தமிழ்நாடு டெவலப்மெண்ட்டில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது வந்து எஸ்டி, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த சாப்டர் நல்லா படிக்கணும், ஓகேவா. இதில் என்னென்ன யார் என்னென்ன ரேங்க் எடுத்தாங்க, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து என்னென்ன ரேங்க் வந்துருக்கு, அரியலூரில் எந்த எப்படி லீஸ்ட்டில் இருக்குதா, கன்னியாகுமரி ஃபர்ஸ்ட்டில் இருக்குதா, அவங்க என்ன இண்டெக்ஸில் இருப்பாங்க, இந்த ரெகுலராக படிச்சுக்கோங்க. 2வது வந்து தமிழ்நாடு ஸ்கீம்ஸு, ஓல்டு ஸ்கீம்ஸ், நியூ ஸ்கீம்ஸ். இது வெறும் 5 சாப்டர் இருக்குது. ஓல்டு ஸ்கீம்ஸும் நியூ ஸ்கீம்ஸும் சேர்த்து 5 சாப்டர். அது என்ன மாதிரி பிரித்து வச்சுக்கணும்னா, ஃபஸ்ட்டு உமன்ஸு, ரெகுலராக கேட்குறது உமன்ஸில் என்னென்ன ஸ்கீம் போட்டாங்க, அவங்க என்னென்ன ஆக்ட் இருக்குது, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அப்புறம் சைல்டுக்கு என்னென்ன ஸ்கீம் இருக்குது, என்னென்ன ஆக்ட் இருக்குது, அவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. 3வது ஓல்டர் ஏஜும் டிரான்ஸ்ஜெண்டர், இவங்க 2த்தையும் சேர்த்து வச்சு படிச்சுக்கோங்க. அது அவங்களுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, அவங்க என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அந்த இதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க 40 வயசுக்கு மேலே வந்தால், 50 வயசுக்கு மேலே வந்தாலும் அந்த 1000 rupees அவங்க பே பண்ணுவாங்க, அந்த மாதிரி. அப்புறம் ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுக்குறது, எங்கே ஆரம்பித்தாங்க, எந்த இயர் ஆரம்பித்தாங்க, அந்த மாதிரி. அப்புறம் வந்து ஹெல்த்துக்கு என்னென்ன ஸ்கீம் போட்டாங்க தமிழ்நாட்டில், எஜுகேஷனுக்கு என்னென்ன ஸ்கீம் போட்டாங்க, அந்த மாதிரி தமிழ் புதுவன் ஸ்கீம், புதுமை பெண் திட்டம், அந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் நல்லா பாருங்கள். அதுக்கு தான் ரெகுலராக அவங்க ஸ்கீம்ஸு மேக்ஸிமம் ஸ்கீம்ஸ் தான் அவங்க கொஸ்டின் கேட்பாங்க, ஓகேவா. இந்த இது மட்டும் பாருங்கள். அப்புறம் 4வதாக நீங்கள் படிக்கிறது வந்து இ கவர்னன்ஸை வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து படிக்கணும் நீங்கள். இ கவர்னன்ஸ் எப்போ ஆரம்பித்தாங்க நம்ம அப்புறம் 4வதாக நீங்கள் படிக்கிறது வந்து இ கவர்னன்ஸை வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து படிக்கணும் நீங்கள். இ கவர்னன்ஸ் எப்போ ஆரம்பித்தாங்க நம்ம இந்தியாவில், தமிழ்நாட்டில் எப்போ ஆரம்பித்தாங்க, இ கவர்னன்ஸ் ஆக்ட் இருக்கும், எல்காட்டோட ப்ரொவிஷன்ஸு, என்னென்ன ஆப் இருக்கிறாங்க, இ கவர்னன்ஸ் வந்து எப்படிலாம் என்ன மாதிரிலாம் ப்ரொமோட் பண்ணாங்க, யார் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கா, இந்த மாதிரி படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 4வதாக வந்து ரிசர்வேஷன், தமிழ்நாடோட ரிசர்வேஷன் பாலிசி, இந்தியாவோட ரிசர்வேஷன் பாலிசி, இதெல்லாம் வந்து படிச்சிங்கன்னா இதில் ஒரு மார்க் வந்துடும் கட்டாயமாக. அமெண்ட்மெண்ட் என்னது, இப்போ தமிழ்நாட்டில் வந்து 69% ரிசர்வேஷன் பாலிசி ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, அந்த 69% ரிசர்வேஷன் பாலிசி எப்படிலாம் வந்துச்சு, இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். என்ன கேஸ் நடந்தது, யாருக்கு கொடுத்தாங்க, எப்படி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆச்சு, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, அந்த மாதிரி. அதேமாதிரி நேஷ்னல் ஸ்டேட் 2த்தையும் நல்லா பார்த்துருங்க. இதுக்கெலாம் யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, அதை நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க, நான் வந்து கீழே அந்த யூடியூப் சேனல்ஸ் அனுப்பிச்சி விட்றேன் லிங்க்கோட. அடுத்தது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி, தமிழ்நாடு, இந்தியா 2 பேர் இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டேட் லெவலில் இருக்குது, நேஷனல் லெவலில் இருக்குது. இந்த இது மட்டும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் படித்தா போதும். அவங்களோட சிம்பிள்ஸ், யார் லீடர்ஸ், இது மட்டும் பாருங்க போதும். இது மட்டும் இது பண்ணுங்கள். இந்தியன் எக்கனாமி மட்டும்
ஸ்டாண்டர்ட் அதை செலக்டிவாக படிங்க. இந்தந்த சாப்டரில் இந்தந்த லெசனில் இந்தந்த பேஜ் மட்டும் படிக்கணும் அப்படின்னு எழுதி வச்சுட்டு அந்த பேஜ் மட்டும் படிங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. அதை தாண்டி அது ஏதாவது டவுட் இருந்தால் அப்படியே சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும் யூடியூப்பில். வேறு என்ன வரும்? அடுத்தது வந்து நீங்கள் சயின்ஸு விட்டுலாம் போகக்கூடாது. சயின்ஸில் வந்து முதல்ல 4 சாப்டராக ஃபஸ்ட்டு போயிடுங்க. சயின்ஸில் வந்து ஆசிட் பேஸ் சால்ட்டு, ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸு கெமிஸ்ட்ரியில். அப்புறம் வந்து பயாலஜியில் நீங்கள் மொத்தமாக படிக்கணும் அவசியம் கிடையாது, வெறும் டிசீஸ் மட்டும் படிச்சுட்டு போங்க. ஏன்னா அது சயின்ஸுன்றது ஒரு பெரிய சாப்டர், முக்கியமான சாப்டர் மட்டும் படிச்சுட்டு போங்க. ஆசிட் பேஸ் சால்ட் ரெகுலராக கொஸ்டின் கேட்குது. அப்புறம் ஃபெர்டிலைசரு, பெஸ்டிசைட்ஸு, இன்சிசைட்ஸு. அப்புறம் வந்து டிசீஸு பயாலஜியில் டிசீஸ், ஹியூமன் டிசீஸ் மட்டும் பாருங்கள். என்னென்ன ஹியூமன் டிசீஸ் இருக்குது, வைரல், பாக்டீரியா, இந்த மாதிரி டிசீஸ் ஒரு இருக்கும். நான் கம்யூனிகேபிள், நான் கம்யூனிகேபிள்னு இந்த டிசீஸ் மட்டும் பாருங்கள். அடுத்தது வந்து ஃபிசிக்ஸில் வந்து ஒரு சாப்டர் எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம் ரெகுலராக. அப்போ அதை தாண்டி நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், அட்டாமிக் ஃபிசிக்ஸ். ஆனால் எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசமில் ஒன்று மாட்டிக்கும். 4வதாக வந்து என்விரான்மெண்டல் எப்படி படிக்கணும்? என்விரான்மெண்டல் வந்து நீங்கள் ஜியாகிரஃபிலையும் சயின்ஸ்லையும் இன்டெகிரேட்டட் ஆகும். ஓகே, ஜியாகிரஃபியில் வந்து நீங்கள் வந்து 7 லெசன் படிக்கணும், ஓகேவா? 10th புக்கில் வரை இருக்கிற 7 லெசன் படித்தா போல 2-3 வந்துடும். ஆனால் அந்த 7 லெசனே ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக ஜியாகிரஃபி அப்படி படிச்சுக்கோங்க. 7 லெசன்லேயே முக்கியமானது நான் சொல்கிறேன் எப்படின்னா ஃபஸ்ட்டு ரிவர்ஸு, ஃபிசியாலஜி. ரெகுலராக ரிவர்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்துடும். ஃபிசியாலஜி கிளைமேட்லாம் ரொம்ப டீட்டெயிலாக இருக்காது, எங்கே அதிகமாக மழை பெய்யுது, எது எவர்கிரீன் ஃபாரஸ்ட், அந்த மாதிரி. 3வது மினரல்ஸ்லாம் அதிகமாக கிடையாது வரைக்கும். அப்புறம் டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன்ஸ்லேருந்து ரெகுலராக கொஸ்டின், அதாவது 5th லெசன் ஒன்று இருக்கும் 10th இந்தியாவோட ஜியாகிரஃபியில் 5th லெசன். அதனால படிங்க. ஃபஸ்ட் லெசன் நல்லா படிங்க. இது ரெண்டுத்தையும் படிச்சிட்டிங்கனாலே ஆல்மோஸ்ட் ஒரு 2 கொஸ்டின் கட்டாயம் மாற்றம் பண்ணிடலாம். ஃபஸ்ட் அண்ட் 5th லெசன் மட்டும் நல்லா தரவு பண்ணுங்கள், ஓகேவா? அதுக்கப்புறம் என்விரான்மெண்டலில் வந்து நீங்கள் சயின்ஸ்லேயும் வந்துடும், ஜியாகிரஃபிலையும் என்விரான்மெண்டல் வந்துடும். இந்த சயின்ஸ்லையும் ஜியாகிரஃபி சேர்த்து நீங்கள் எப்படி படிக்கலாம்? ஃபஸ்ட்டு என்விரான்மெண்டல் பொல்யூஷன்ஸு, அந்த பொல்யூஷன்ஸ் காசஸ்ஸு, அதோட ப்ரிவென்ஷன்ஸு. அதுக்கடுத்து கிளைமேட் சேஞ்சு, அதுக்கப்புறம் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், க்ரீன் எனர்ஜி. இது மட்டும் படிங்க, வேறு எதுவுமே ரொம்ப தேவையில்ல. அப்புறம் ஏதாவது ஆக்ட் இப்போது பொல்யூஷன் ஆக்ட் எதாவது போட்டிருக்காங்களா, இல்லை அதுக்காக வந்து ட்ரிபியூனல்ஸ் எதாவது போட்டிருக்காங்களா, அது மட்டும் பாருங்கள். கவர்மெண்ட் என்னென்ன இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிறாங்க, இது மட்டும் பார்த்துட்டு வேறு எதுவுமே சயின்ஸும் ஜியாகிரஃபியும் படிக்காது. ஏன்னா அது ரொம்ப பெரிய சாப்டரு, ஆனால் வந்து மினிமம் மார்க்கு. ஆனால் நீங்கள் இதுக்கு முக்கியமாக படிக்கிறது மேக்ஸு. 1 மணி நேரம் டெய்லி 1 மணி நேரம் மேக்ஸ் போடுங்க. பாலிட்டி ஒரு 1/2 hour படிங்க. படித்து முடித்த பிறகு ரிவிஷன் சொல்கிறேன். அதே மாதிரி 8th யூனிட்டும் மாற்றிட்டாங்க அது பேர். அதான் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, அது ஒரு 1/2 hour ஒரு 1 hour அது படிங்க. அதே மாதிரி அந்த இந்தியன் எக்கனாமி அண்டு டெவலப்மெண்ட் இருக்கிற தமிழ் டெவலப்மெண்ட் அதை படிங்க. இது மட்டும் சேர்த்து நீங்கள் படித்தாலே 80 மார்க் வரும். சயின்ஸு, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி சேர்த்தே 20 மார்க் தான். அதனால் நீங்கள் அதை வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. இதெல்லாம் படித்து முடிச்சிங்கன்னா